ஆரோ ஒரு நகரத்து சிறுவன் கோடை விடுமுறைக்காக தன் அம்மாவுடன் பீடப்பட்டினம் கிராமத்திற்கு வருகிறான். உணர்ச்சி ஊட்டும் பிணவாடையும் மவுன சத்தம் எப்பொழுதும் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர்களின் தங்கும் வீடு கடலுக்கு அருகே ஒரு 300 வருட பழமை வாய்ந்த கட்டிடம். அந்த வீட்டின் பின்புறம் ஒரு சுவர் உள்ளது. அந்த சுவரை யாரும் தொடவே கூடாது, அருகே கூட போகக்கூடாது என்று வாடகைக்கு வீடு கொடுத்த மாமா எச்சரித்தார். ஆரோ யோசிக்கிறான். சுவரா? அதை தொட்டால் அப்படி என்ன நடக்கும்? அதுக்குள்ள அப்படி என்ன ஆபத்து இருக்கு? ஆரோ தினமும் சுவரை கவனிக்கின்றான். அந்த சுவரில் பாசி கூட பிடிக்காத அளவுக்கு சுத்தமாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. ஒரு நாள் இரவு உறங்காமல் இருக்கும்போது அந்த சுவரிலிருந்து ஒரு நீளமான நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும் காட்சியை பார்க்கிறான் ஆரோ. அவன் பயந்து தூக்கத்தில் அலறி கொண்டு விழித்து கொண்டான். அம்மா, என்னடா ஆரோ, தூக்கத்துல பயந்துட்டியா? சரி விடு, கெட்ட கனவாக இருக்கும் என்று சொல்லி அம்மா ஆரோவை சமாதானம் செய்தாள். ஆனால் அந்த சுவரில் புதிதாக ஒரு கைரேகை அச்சு இருக்கிறது. ஆரோ அங்கிருந்து சுவரை பார்த்தான். கைரேகை அச்சை பார்த்து அதிர்ந்தான். அந்த கைரேகை அச்சு எப்படி இங்கு வந்தது என ஆராய தொடங்கினான். அப்போது இந்த வீட்டின் 300 வருட பழமையை தேடி கண்டுபிடிக்கிறான். கிராமத்தில் ஒரு பழைய சித்தர் இருந்தார். அவர் பெயர் அமர சுவாமிகள். அவர் எழுதிய ஒரு 10 பக்க மரண சுவரின் மர்ம புத்தகம் அவன் கையில் கிடைத்தது. அதில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், சுவர் உருவான கதை. 1721 முகுந்தன் என்கின்ற ஒருவர் கடலோரத்தில் ஒரு சடலம் கிடப்பதை பார்த்து அங்குள்ள ஒரு பகுதியில் அந்த சடலத்தை குழி தோண்டி புதைத்தார். இந்த வீடியோ 1ஆம் பாகம். 2ஆம் பாகம் நாளை மீண்டும் வரும். இது போன்ற வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.